அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பதிவு. இன்றைய தினம் ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. அவசர பண தேவையில் இருப்பவர்கள் மட்டும் இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகளை எழுதி பாருங்கள். அதிசயத்தக்க வழிகளில் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். சும்மா ஒரு விளையாட்டுக்காக எல்லாம் இந்த மெத்தடை யாரும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். உண்மையாகவே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்துல மட்டும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. 1000% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே எந்த ஒரு தமிழ் மாதமாக இருந்தாலும் அந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை மிகவுமே சூட்சமம் வாய்ந்தது, பணவசியத்திற்கு மிக மிக உகந்தது. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை எல்லா தமிழ் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல அவசர தேவைக்காக பணம் கிடைக்க நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு திருநாமத்தை எழுதும் முறை. இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய தினம் பங்குனி மாதத்தின் கடைசி வெள்ளியுடன் வராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதியும் சேர்வதனால இந்த மெத்தடுக்கு கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய அற்புதமான நாளை அவசர பண தேவையில் இருக்கிற யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஆற்றல் மிக்க ஒரு திருநாமத்தை நம்ம எழுத போறோம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை குறிக்கும். இறைவனுடைய திருப்பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ கணவர் பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ மனைவி பணத்திற்காக ட்ரை பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே இது பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு முயற்சியும் நம்ம செய்யாமல் இருக்க கூடாதுங்க. பணத்திற்காக வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் ஒரு பக்கம் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. அதனுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் 1000 மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதே போல ஒரு குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து மட்டும் தான் எனக்கு பணம் கிடைக்கணும்னு நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் பணத்தை உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்யும். சோ நீங்க ஓபனா இருந்தாதான் அந்த பணத்தை ரிசீவ் பண்ண முடியும். சோ குறிப்பிட்ட இடத்துல இருந்து தான் எனக்கு பணம் கிடைக்கணும்னு நீங்க பிக்ஸ் பண்ணிக்க கூடாதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போவது டைமிங்ஸ். ரொம்பவுமே பெஸ்டான டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தாங்க. பணம், பெயர், புகழ், கௌரவம், வசதியான வாழ்க்கை, மன நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, ஆடம்பரமான வண்டி வாகனம் மற்றும் சொந்த வீடுன்னு இவை அனைத்தையும் நமக்கு தாராளமாக வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய பெயரை சில முறைகள் நாம் சொன்னாலே அவருடைய அருளை சுலபமாக நம்மால் பெற முடியும். சுக்கிர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார். சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உரிய நேரம் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களும் சுக்கிரஹோரை நேரம்.
பொதுவாக இந்த 3 நேரங்களில் நீங்க எந்த நேரத்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மதியத்திற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்குவதனால இரவு 8 மணி முதல் 9 மணி வரை மிகவுமே விசேஷம். ஏன்னா பஞ்சமி திதினாலே அது வராகி அம்மனுக்கு உரியது. வராகியின் அனைத்து விதமான வழிபாடுகளுக்கும் இரவு நேரம் தாங்க சிறந்தது. முப்பெரும் தேவியர்களுடைய சாராம்சம் பொருந்தியவள் அன்னை வாராகி. மகாலட்சுமி ஸ்வரூபிணி வாராகி, மகா சரஸ்வதி ஸ்வரூபிணி வாராகி, மகா காளி ஸ்வரூபிணி வாராகின்னு அவங்களுக்கு திருப்பெயர்கள் உண்டு. சோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க முடிச்சிருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் நேரம், அதே போல சாயங்காலம் 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மற்ற மாதங்களின் கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் ஆல்ரெடி நம்ம பார்த்த சுக்கிரஹோரை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்தபடியாக மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இப்ப டைமிங்ஸை நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை ஒரு ஒயிட் கலர் சுத்தமான அன்ரூல்டு பேப்பர்ல நீங்க எழுதுங்க. கோடு போடாத பேப்பர்ல எழுதும் போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ரூல்டு பேப்பர் தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட நீங்க எழுதலாம். ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதணும். பிளாக் கலரை பயன்படுத்தவே கூடாதுங்க. கருப்பு நிறத்தில் இதை நம்ம எழுதக்கூடாது. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ வராகி அன்னை மற்றும் சுக்கிர பகவானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த பணம் உடனடியாக கிடைக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். இங்கிலீஷ்ல, தமிழ்ல அல்லது உங்களுடைய மொழி எதுவோ எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதலாம். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். கரெக்டா 108 முறை 108 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் எழுதக்கூடாது, குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். ஒரே பேஜ்ல தான் எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். மொத்தத்தில் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அம்மனையும் மனதார நினைச்சுக்கிட்டே 108 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. பூஜை அறையில அல்லது நோட் புக் உள்ள ஷெல்ஃப்ல, பேக்லன்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த பணம் கைக்கு கிடைச்ச உடனே அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க எரிக்கலாம். எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். சோ எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் அந்த பணம் முழுமையாக கைக்கு கிடைச்ச உடனே தாங்க இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல முழு நம்பிக்கையுடன், பக்தியுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.